வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கைப் பாயிண்ட் கொடுங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸ்கைப்னு ஒரு பாயிண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், அதை ஸ்கைப் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுது. புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக எங்களுக்கு ஒரு 4 vlogலையுமே வந்துருச்சு. நேற்று சாயந்தரம் போட்ட vlogல வந்து நிறைய பேர் சொன்னது என்ன சொன்னீங்க அப்படின்னா, மொபைலை மாற்றுங்க, நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, தெளிவில்லை, வீடியோ வந்து ஸ்டக் ஆகுது, என்ன மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஓப்போ ரெனோ 12 இல்லை ஐஃபோன் இருக்கு. இல்லை, ஒரு நிமிஷம். ஓப்போ ரெனோ 12 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாங் வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சேனலுக்குமே vlog எடுத்துட்டு இருந்தனாலயா இல்லை எதனால் இப்படி ஹேங் ஆகுது அப்படிங்கிறது சரியாக தெரியலை. அப்படி ரொம்ப ஸ்டக் ஆகுது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டக் ஆகுது. இப்போ புதுசாக மொபைல் எடுங்க, இந்த மொபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதாவது நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த சேனலை க்ரோத் பண்ணி கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மொபைல் நம்ம வச்சுருந்த மொபைல் எவ்வளோ? 13 ரூபா. நாங்கள் முன்னாடி இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வச்சு தான் வந்து மானிட்டேஷன் வந்து எல்லாமே பண்ணோம். விவோ அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப பிளர் அடிக்கும். பட் ஆனால் வந்து மானிட்டேஷன் பண்ணதுலேருந்து நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்குற வரைக்கும், ஃபஸ்ட்டு பேமெண்ட் செகண்ட் பேமெண்ட் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் தான் வச்சுருந்தோம். மொபைல் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு அதுவே போதுமான அளவு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல்லே தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுப்போம். அதுவும் இல்லாமல் அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. டிஸ்பிளேவும் அந்த இது வந்து மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதை அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம். சரி, ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மொபைல் வாங்கினோம். இந்த மொபைல்லேருந்து இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிடுறோம். பட் ஆனால் புதுசாக வந்து ஐஃபோன் இருக்குல்ல, ஐஃபோனில் எடுக்கலாமான்னு கேட்பீங்க. ஐஃபோனில் வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் பத்தமானது. ஒரு 15 நிமிஷம் வீடியோ இப்போ நம்ம இதில் உட்காந்து 20 நிமிஷம்னாலும் பேசிடுறோமா, அதில் 5 நிமிஷம் பேசினாவே ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆகிடுது. மறுபடியும் இந்த செல்லு எடுத்து மறுபடியும் அதுக்கு அனுப்பி இது பண்ணும் போது ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு vlog எடுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் உட்காந்து பேசி எடுக்கிறோம்னா 20 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்து கட் பண்ணிடுவோம். வெளியே போய் எடுக்கிறோம், வீட்டில் சமையல் vlog எடுக்கிறோம் அப்படிங்கும் போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே அதுவே கட் ஆயிடும். ஸ்டோரேஜ் அதனால தான் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ண மறுபடியும் 2 வேலை ஆகிடுது. அதனால அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஷார்ட்ஸுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வீடியோவுக்கு வந்து ஓப்போ தான். இப்போ அதனால தான் கொஞ்சம் ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக என்னன்னு பார்த்துடலாம். நான் எடுக்கும் போதே வந்து இவர் வந்து ஐஃபோன் வேண்டாம் இதுலேயே, அதாவது ஓப்போ ரெனோ 12 அந்த ஓப்போலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்துருந்துச்சு ஒரு மாடல். நமக்கு ஸ்டோரேஜ் மெயின் தானே. நம்ம ஒரு வீடியோக்கு 4 வீடியோ சேவ் பண்ற மாதிரி வேணும். கேட்டு இதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக அதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த இந்த இதுல எல்லாம் நாங்க வாங்கல. அந்த வீடியோலயே சொல்லியிருக்கோம். இப்ப வரைக்கும் இதை வாங்கினதுல பெருமையெல்லாம் இல்லை எனக்கெல்லாம். அப்படியெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, அதனால கேள்வி, அதாவது கண்டிப்பா அடுத்தடுத்த vlog வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். பட் ஆனா புது மொபைல் வாங்குவோம், இதுலயே ரெடி பண்ணிக்கிறோம். மொபைல் கடையில் கொடுத்து கேட்டா சொல்வாங்க, இல்ல வாங்க மாட்டோம். வீட்டு செலவை எப்படி ஆவரேஜ் பண்றீங்க? எப்படி வந்து அண்ணன் ஒரு ஆள் வேலைக்கு போய் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அண்ணன் ஒரு ஆள் வேலைக்கு போய் நீங்க எப்படி வீட்டை வந்து மெயின்டைன் பண்றீங்க செலவுகளை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர். கிட்டத்தட்ட பாப்பா பிறந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பிரியா வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ நான் ஒருத்தன் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்.
அப்பயும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எப்படி சம்பாரிச்சோமா, நல்லா சம்பாதிச்சோம். நான் வாரம் வந்தீங்கன்னா குறைஞ்சது கம்பல்சரி 8 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வாரம் ஒரு வாரம் வந்து வேலை செஞ்சேன்னா 8000 ரூபா நம்ம டெய்லி 1000 ரூபா 1200 கணக்கு போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எப்படி சமாளித்தோம் அதனால் வந்து அப்போ வந்து எப்படி சமாளித்தோம் நம்ம அப்பயும் இப்பயும் நான் எப்பயும் ஒரே மாதிரியே இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியுது. நான் வேலைக்கு போனாலும் இப்படிதான் இருப்பேன், வீட்டுல இருந்தாலும் இப்படிதான் இருப்பேன். எப்படி அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, பார்க்கதான் வந்து ஆடம்பர செலவு இருக்கிற மாதிரியே ஜுவல்லரேஷன் பண்ணுவோமோ ஒழிஞ்சு ஆடம்பர செலவு நாங்க பண்ண மாட்டோம். இப்போ ஒரு டாப்பே எடுக்கிறேன், எனக்கு ஒரு டாப் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த டாப் எந்த இடத்துல எவ்வளவு ரேட்டு கம்மியா எனக்கு கிடைக்கும், அந்த ரேட்டுக்குள்ள பார்க்க எப்படி ரிச்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்க போகணும். அதை தாண்டி 250 ரூபாய் எச்சா வந்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு எப்படி செலவு பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. மேக்ஸிமம் பிரியா பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பாக்கெட் தான் வாங்குவோம் எப்பவுமே. அந்த 10 ரூபா பாக்கெட் மளிகை ஜாமான் வாரம் அது ஒரு 500 ரூபா சொல்லணும்னே இல்ல, ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ஒரு 500 ரூபாய்க்கு. பால் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பால் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 டைம் வாங்குவோமா, 5 பாக்கெட் வாங்கி போடுவோம். போனோம்னா 5 பாக்கெட் காலை அம்மா இருக்கனால நம்ம 5 பாக்கெட் வாங்கி போட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும். அப்போ 3 நாளைக்கு சோப்பு துவைக்கிற சோப்பு 10 ரூபா ஹமாம் சோப் 2. பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவ் சோப் சின்னது ஒன்று இருக்கும். அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் டிமார்ட்ல வந்து நம்ம பருப்புகள்லாம் வந்து ஒரு 1 கிலோ வாங்கி. ஏன்னா அங்கே போனால் பருப்புகளை தாண்டி ஆயில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதனால வந்து மேக்ஸிமம் ஆயில் வெளியில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் வாங்க ஆரம்பிக்கும். எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ வேலை செஞ்ச மாதிரி இப்போ செய்யறியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி கைவலி வந்தனால வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 7 ரூபா சம்பாதிச்சுன்னா மாதம் கணக்கு போட்டுப்பாருங்க. 7 ரூபா 8 ரூபான்னு போது 30 ரூபா பக்கம் மேக்ஸிமம் 28 ரூபா அந்த சம்திங் நான் ஒருத்தனே சம்பாரிச்சிருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி சம்பாதிச்சது நகையில் 10-12 பவுன் எடுத்தோம் சேர்த்து வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோலாம் வேலை செய்ய முடியல. சீரியஸாகவே மாதம் ஒரு 15 ரூபாய்க்கு வேலை செய்யணும். சொல்லக்கூடாது, உண்மையாலுமே நான் அவ்வளோலாம் சம்பாதிக்கல. மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறோம், மாதம் டார்கெட் வைப்பேன் நான். மாதம் டார்கெட் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் நான் எனக்கு இந்த பொருள் வேணும். எல்லாரும் வீட்டுக்கு கேட்பாங்க, நான் வந்து வீட்டுக்கு கேட்க மாட்டேன், நகையாக தான் கேட்பேன். எனக்கு வந்து இது வேணும். அப்போ இவர் சொல்லிடுவார், நீ எந்த அளவுக்கு வந்து காசு எதுவும் செலவு பண்ணாமல் இருக்கியோ எடுத்து வைக்கிறையோ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வாங்க. நான் சொன்ன டேட்டில் சொன்ன இதுக்கு போய் நகை எடுத்துருவேன். பத்தலைன்னா அந்த தீபாவளி சீட்டு இதெல்லாம் போடுவோம்ல, அவங்ககிட்ட ஃபைனான்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதோட சேர்த்து போட்டு எடுத்துருவோம். அப்புறம் மறுபடியும் அந்த சீட்டை கட்டுவோம். ஆனா பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பையனை வந்து இப்படி வேலைக்கு காட்டக்கூடாது, காலையில் நேரமா. ஏன் அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அது டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அப்போ சம்பாரிச்சது வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நான் ஒரு 15-16 வாரம் 4 ரூபாய்க்கு தான் என்னால் வேலை செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியல. இதில் இடையில வந்து வெளியில் ஏதாவது வேலையாக போயிடுது, இவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் லீவ் போட்டுறது, இந்த மாதிரி மேக்ஸிமம். அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து வருமானம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு இல்லைன்னு சொல்ல. அதாவது நான் ஒர்க் போகிறது இல்லை. இவங்க வந்து சேனல் பார்த்துக்கங்க. என்னோட சேலரி அப்படிங்கும் போது இதில் ஒரு 10 ரூபா 12 ரூபா இவ எடுத்துடுறா. இதுலேருந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா, நான் ஒரு 15 ரூபா சம்பளம் ஆகும். 20 ரூபா 25 ரூபா வந்து இதை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 15-20 ரூபாயிலுமே 25 எப்படி இருந்தாலும் நான் ஒரு 15 ரூபா, இவங்களுக்கு 10-12 ரூபா எடுத்துருவாங்க. இடையில சின்ன ப்ரமோஷன் வந்து அதுக்கு ஏதாவது காசு வரும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25 ரூபா வந்துருந்தீங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை 5 ரூபா போயிடும் உங்களுக்கு. மாதமான வாடகைக்கு 5 ரூபா நாங்கள் எடுத்து, பர்சனல் லோன் 5 ரூபா, அப்புறம் செல்லுக்கு மொபைலுக்கு இத்தனை இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா வந்துடும் மாதம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வர்றது பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா. பார்க்கதான் வந்து உங்களுக்கு பெருசா ஆடம்பரமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆடம்பரமா யோசிச்சு பாருங்க. நாங்கள் சாப்பிட்ற அரிசி பார்த்தீங்கன்னா குருண அரிசி தான். நீங்கள் நல்ல அரிசி வந்து 25 கிலோ எடுக்கிற காசுக்கு நாங்கள் இதில் 2 மூட்டை எடுத்து போட்டுருவோம். அது எங்களுக்கு 2 மாதம் ஆயிடும். அப்புறம் காசு இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒன்று காசு டக்குன்னு வரும்போது
சிலிண்டர் இருக்கிறதுக்கு சிலிண்டர்லாம் புக் பண்ணி வச்சுக்கணும். ஒன்றுக்கு 2 சிலிண்டர் இருக்கும், 2 சிலிண்டர் ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுக்கணும். அம்மா சிலிண்டர் ஒன்று இருக்குது, எங்கள் அம்மாவோட சிலிண்டர் ஒன்று தனியாக இருந்துச்சு. ஆமா, இதையும் ஒரு சிஸ்டர் கிட்ட என்ன உங்க வீட்ல 3 சிலிண்டர் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாக எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுக்கு சிலிண்டர் இருந்துச்சு, அதில் ஒரு சிலிண்டர் எங்ககிட்ட இருக்குது. அந்த சிலிண்டரோட 3 சிலிண்டர்னா மாற்றி புக் பண்ணி வச்சுக்கணும். சிலிண்டரை புக் பண்ணி வச்சுக்குவோம். அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தான் அரிசிக்கே நாங்கள் போடுவோம். இடையில தீர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு மேக்ஸிமம் 10 கிலோ. இப்போ எதாவது ஜாமான் வாங்க இங்கே போகிற முடியாது, டிமார்ட் பண்ணோம்னா 10 கிலோ எடுத்து வந்துடுவோம். 10 கிலோங்கும் போது உங்களுக்கு 300 தான் வரும். 300 350 ரூபாக்குள்ள வரனால 10 கிலோ எடுத்து வந்து வச்சுக்குவோம். மற்றபடி என்ன செலவு வெளியில அதிகமாக. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டா இப்படித்தான். அதாவது இந்த இடத்துல பொதுவா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா 500 எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்குள்ள வாங்க முயற்சி பண்ணுங்க. 600 ரூபாய்க்குள்ள வாங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு 200 ரூபாய் தான் எச்சாகும். 400 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நம்மளால 380 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதே மாதிரி வெளியில கூட்டிட்டு போனா இப்ப கையில காசு என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குன்னா நான் வெளியில போறேன் அப்படின்னா அதுல இருந்து 1000 ரூபாய் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். 2000 ரூபாய் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா 2000 ரூபாய் எடுத்துட்டு போனா ஏதாவது காசு இருக்குல்ல, இதை வாங்குவோம். காசு 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா தான் நம்ம என்ன வாங்க போனோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். அதனால வந்து இவ்வளோதான் எடுத்துகிட்டு போவே. இதில் பெட்ரோலுக்கு 200 பெட்ரோலுக்கு 200, பாக்கி 800. இதுக்குள்ளே நீ என்னென்ன ஜாமான் வாங்குவியோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே காசு இல்லை, அவ்வளோதான். நான் கையில் வச்சிருந்த காசு முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான். அப்படியே யூட்டன் போட்டு வண்டி திருப்பிட்டு வந்துடுவோம். மெயின் என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணுமா, பசிக்குதா, அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கே போகும். அப்புறம் பாப்பாவில் வெளியில் கூட்டிகிட்டு போவோம். மாதத்தில் ஒரு நாள் எங்கள்கிட்ட கையில் காசு இருக்கும்போது கண்டிப்பாக அவள் கேட்டானா ஏதோ ஒரு நாள் கூட்டிகிட்டு போனால் எங்க நேரம் கொக்கரக்கும் அங்கே தான் போனால் ஒரு 500 600 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா சேர்ந்தே 600 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டோம். அவ்வளோதான். ஒரு பிரியாணி, ஒரு கிரில்டு, ஒரு சில்லி, அவ்வளோதான். இதை வாங்கி 3 பேரும் பங்கு வச்சு சாப்பிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் பார்க்குறதுக்கு எல்லாருமே நினைக்கிறது தான். ஐயோ நல்லா இருக்கும், எங்களாட்டுக்கு வேணும், நல்ல வருமானம். எங்கள் லைஃப் இதுதான். எங்களுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும்தான் செய்வோம். இதுலேருந்து இடையில வந்து சின்ன சின்ன ப்ரொமோஷனுக்குலாம் காசு வரணும், அதை தனித்தனியாக எடுத்து வச்சிரும். அதை வந்து செலவு பண்ண மாட்டோம். அதை எடுத்து வச்சு ஏன்னா இப்போ சூழ்நிலைக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் பண்ண முடியும். அப்படி எடுத்து வச்சுதான் இப்போ நம்ம இந்த வளகாப்புக்கு பார்த்தது. இப்போ வெளியில் வாங்கியிருக்க கடன்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அப்படியே கொடுத்து விட்ருவோம். அப்போ இப்படி தான் என் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குது. வீட்டு செலவு குடும்பம் ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஏன் இன்னும் மைக் வாங்கலை? மைக் வாங்க காசு இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை. 7000 ரூபா சொல்கிறாங்க. நல்ல மைக்கு நாங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. நல்லா எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டோம், எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துட்டோம். நான் 500 ரூபாயா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மைக் வாங்கிடலாம் அப்படின்னா நம்ம கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் மைக் கேட்டிருந்தோம். 11,000 சில்லற சொல்லியிருந்தாங்க. கம்மி பண்ணி 11 இல்லை 10,500 பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, 7 ரூபாய்க்கு கூட இருக்குது, 7 ரூபாய்க்கு இருக்கு, 3 ரூபாய்க்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த 100 பேர் நின்னாலும் நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து நாய்ஸ் க்ளீன் பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ரொமோஷன் போகையில் மேக்ஸிமம் அதான் தேவைப்படும் அப்படிங்கிறனால கேட்டு வச்சுருந்தோம். 500 எடுத்து வச்சுருந்தேன். இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுருந்த காசெல்லாம் அதுக்கு இதுக்குன்னு நம்ம செலவு பண்ணோம் இல்லைங்களா, அப்போ வந்து மொத்த காசு செலவாயிடுச்சு. அதனால வந்து மைக் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 4 ரூபா இல்ல 7 ரூபாக்குள்ள இருக்கிற மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். அதுக்குமே இப்ப வாங்க முடியாது. இப்போ வந்து டெலிவரி முடியாம டெலிவரி டைம் இருக்கறனால எதுவும் அது முடியாம செலவு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறனால நம்ம எல்லா செலவையும் வந்து கண்ட்ரோல் பண்ணியானோம். சுத்தமா இப்ப அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து இனி வந்து ஆகாத ஒரு விஷயம். டெலிவரி முடிஞ்சு அந்த சைடு ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசங்கிறது 3 மாசம் ஆயிரும். ஏதாவது வீட்டுக்கே வாங்கணும் அப்படின்னாலுமே யோசிச்சுதான். இப்போ இதுவே நாங்க யோசிச்சுதான் பண்றோம். இதை விட இந்த மாசம் அரிசி வாங்கவே இல்லை, அரிசி முடிய போகுது, அது மட்டும் வாங்கணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், டெலிவரி டேட். இதெல்லாம் எல்லாரும் கேக்குற பெரிய கொஸ்டின், டெலிவரி டேட் எப்போ? அதை ஏன் நீங்க இப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்செல்லாம் வைக்கலைங்க. டெலிவரி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அக்காவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 8 மாசம், இன்னும் 8 மாதம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. 8 மாதம் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு 10 நாள் இருக்குன்னு வைங்களேன். 9th 9ஆம் மாதம் பிறக்க டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9ஆம் தேதி. கரெக்டானே? ஜூலை 9ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க.
ஜூலை 9. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது ஜூலை வரைக்கும் போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம, ஏன்னா அவளோட உடம்பு கண்டிஷன் அவளோட இதெல்லாம் பார்க்கும்போதே டாக்டர் சொன்னது ஜூலை 9 டேட் சொல்லியிருக்காங்க. என்னோட உடம்பு கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முடியறக்குள்ளேயே வந்து கம்பல்சரி வந்து பிறந்துரும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட மைண்டு. இனி கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம கையில இல்ல. ஜூலை 9 தேதி ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அக்கா எனக்கு ஜூலை 11 தேதி டேட் கொடுத்துருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். கங்க்ராட்ஸ் சிஸ்டர், எங்களுக்கு வந்து ஜூலை 9 தேதி கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம், எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும். வேற என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, வேற என்ன யூடியூப் வருமானம் உங்களுக்கு இப்போ மந்த்லி வருதா, இல்லை இப்போவுமே வந்து உங்களுக்கு 2 மந்த்துக்கு ஒருக்கா தான் வருதா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம்ல, வீடியோ கிளாரிட்டி இல்ல அந்த மாதிரி நிறைய எங்களுக்கே தெரியும். நாங்க எஃபெக்ட் போடுறதே இல்ல, சுத்தமா இப்ப எஃபெக்ட் போடுறதுல எங்களுக்கு நல்லா தெரியுது. 9 மாசம் ஆயிடுச்சு உண்மையாலுமே, அது எங்களுக்கு நல்லாவே பிரியானால சுத்தமா முடியல. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவளை பெறப்படாக்கணும்னாவே எனக்கு ரொம்ப சிரமமா. அவள் படுத்துக்கிறா, படுத்தா சாயந்தரம் 4 மணிக்கு எந்திரிக்கிறா. 4 மணிக்கு எந்திரிச்சானா அதுக்கப்புறம் எங்க போய் வீடியோ எடுக்குது. அதுக்குள்ள அவள் குளிச்சு ரெடியாக மணி 6 மணி 6:30 ஆகிடுது. அதுக்குள்ள எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இப்போ குளிச்சு கிளம்புமா அப்படின்ட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாரீனா சாரீ கட்டி ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு கிளம்பிடுவேன். வீடியோக்குனே கிளம்புவேன். இவர் வீட்டில் இருக்காரு, மத்தியானத்துக்கு மேலே தான் ஒர்க் இவருக்கு அப்படின்னா வீடியோக்காகவே கிளம்பி எடுத்துருவேன். அப்போ வந்து நம்மளுக்கு மயக்கம் வராது, ஒன்றும் இல்லை, நார்மலாக இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்னால் இப்போ டக்குன்னு ஒரு வேலையை நீ போய் பண்ணுப்பா, நீ குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம இந்த வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னா என்னால் அது முடிய மாட்டேங்குது. மயக்கம் தன்னால் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வந்துடுது. ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியல, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது எனக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த 1 வாரமும் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது. பேசுகிறேன் இல்லைங்களா, மூச்சு விடுறதுக்கு வந்து எனக்கு சிரமமாக இருக்குது. அது வந்து டாக்டர் மாசத்துல அப்படித்தான் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பாட்டு வீடியோ எல்லாம் வர்றதே இல்ல, சாங்ஸ் வீடியோ நீ போடுறதே இல்லைன்னு. அதையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது சீரியஸா எடுக்க முடியல. கண்டிப்பா சொல்றேன், எங்க பெஸ்ட்டை வந்து நாங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வரக்கு நாங்கள் இந்த 2 வருஷத்துல வந்து நாங்கள் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வர போகிறாங்க. இவங்களை 2 வருஷத்துல நாங்கள் கொண்டு வரக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் போடுறது கிடையாது, சரியான வீடியோஸ் கொடுக்கறது இல்லை, எனக்கே நல்லா தெரியுது. கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்த பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எம்பிஎஸ் ஃபேமிலி சேனல் அவ்வளோதானா, ஷார்ட்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது, விளாகு ஈவினிங் விளாகு மார்னிங் விளாகு நிறைய போட்டுட்டு இருந்தீங்க, ஏன் சிஸ்டர் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அதை கேட்காதீங்க, எனக்கே அழுகியே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சேனலுக்கு வந்து நான் உழைச்சிருக்கேன். இவர் வந்து என்ன சொன்னாலும் எல்லாமே பார்த்துட்டாரு, உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டாரு, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, பெரிய யூடியூபர் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து பார்த்தாச்சு. பட் ஆனால் அது என்ன ப்ராசஸில் இருக்குன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், அதுல $200 அப்படியே நிக்குது. என்ன நடக்குது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சேனலுக்கு நான் உழைச்சதை விட அந்த சேனலுக்கு ரொம்ப அதிகமா, என்னால முடியல அப்படின்னாலுமே மார்னிங் விளாக் ஈவினிங் விளாக் கம்பல்சரி எடுத்துருவேன். இப்போ அந்த சாப்பிடாம கூட நம்ம இதை எடுக்கணும், இந்த சேனலை க்ரோத் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட டேஸ்குள்ளேயே அதை மானிட்டேஷன் பண்ணி, இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட தான் மானிட்டேஷன் ஆச்சு. 1,20,000 தான் நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே எடுத்தேன். பட் ஆனால் அந்த சேனல் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக வந்து அது க்ரோத் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 30,000. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே மானிட்டேஷன் ஆயிடுச்சு, அமௌண்ட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். சேனலே வந்து பார்த்தீங்கன்னா வேற சேனல் ஓப்பன் பண்ணலான்னா இருக்கிற இந்த 2 மொபைல்லையுமே அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி இதில் நம்ம இந்த சேனல் இதுலேயும் ஆல்ரெடி 2 சேனல் இந்த சேனல் இருக்குது. இப்போ என்னன்னா மெயினான சேனல் பிரியாமணி, இதிலேருந்து டிலேட் பண்ணி இதில் ஏதாவது ஆயிருமோ, இல்லை அதை மாதிரி ஏதாவது வருமோ பயத்துலேருந்து 2 சேனல் அப்படியே வச்சிருக்கிறோம். அந்த சேனல் வந்து இப்படி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேமெண்ட் அதில் நிற்கிது, அதை எடுக்க முடியல, நான் கஷ்டப்பட்டு அதில் போட்டதெல்லாம் வீணாக போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெறும் ஷார்ட்ஸை மட்டும் கூட அப்லோட் பண்ணலான்னு அப்பப்போ மைண்ட் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுவேன். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சேனல் பார்க்க அழுதுருக்கேன், 2-3 தடவை அழுதுருக்கேன், சேனல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுவோம். இப்போதைக்கு எம்பிஎஸோட அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா வச்சுருக்கோம் அவ்வளோதான். அப்பப்போ சும்மா ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பட் ஆனால் அது மூலிமா எந்த ஒரு
இதுவும் நம்மளுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளோதான். அவ்வளோதானே. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆமாம், வளகாப்பில் அந்த வளையலை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பதில் சொல்லவேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வளையல் வந்து நம்ம எங்கே வாங்கினோன்னு சொல்லியாச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுமுடியிலேருந்து ஒருத்தவங்க ஹோம் டெக்கர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அந்த டீட்டெயிலும் சொல்லியிருந்தோம். வளையல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருப்பூரில் தான் வாங்கினோம். சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் இருக்க ஒரு வளையல் கடையில் தான் வாங்கினோம். இந்த வளையல் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில், அதாவது இந்த ஹார்ட் டிசைனில் உங்களுக்கு வளையல் வேணும் அப்படின்னா அஸ்வினி ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பவானிகா கடையிலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது இந்த சரௌண்டிங்கில் அவங்க பார்சல் பண்ணுறாங்களாமா. கேட்டாங்கன்னா பார்சல் பண்ணுறாங்க. நீங்கள் பிரியாமணி சேனல், அதாவது இன்ஸ்டாகிராம் பிரியாமணி சேனல் பார்ப்பீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போய் அவங்களோட ஐடி வந்து நம்ம கொலாப் பண்ணியிருக்கோம். அவங்க ஐடியில் போயிட்டு இந்த 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 நீங்கள் இது கேட்டீங்க, பேங்கிள்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் பார்சல் பண்ணி வாங்கிக்கலாம். அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து நம்ம அங்கே வாங்கினோம். அக்காட்ட இப்போ தான் புதுசாக நியூவாக கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ரேட்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இது இல்லாமல் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ புதுசாக ட்ரெஸ் ரிவ்யூவோடது போட்டுட்ருக்கேன். நீங்கள் போய் சஸ்மிதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டரா பிரதரான்னு தெரியல. அப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? நல்ல கேள்விதான். லிங்க் வந்து இதில் எப்படி எனக்கு டேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாது சிஸ்டர். எனக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் நான் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் அதில் வந்து மேக்ஸிமம் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், இல்லை இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லவே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நாங்கள் அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறோம். ஏன் இப்போ வீடியோ வர்றதில்ல, வீடியோ ப்ராங்க் வீடியோ எல்லாம் கேட்குறீங்க, எதுவுமே அவள் உடம்பு கண்டிஷனுக்கு எதுவுமே எடுக்க முடியுது. போன டைம் நான் கேட்டிருந்த கேள்விக்கு யாருமே பதிலே சொல்லவே இல்லை. நீங்கள் ஏதாவது ப்ராங்க் வீடியோ சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா என்ன தெரியுமா, யாருமே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் யாருமே பார்க்கல. ப்ராங்க் வீடியோ சொல்லுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆகலை, இன்னும் டேட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ப்ராங்க் வீடியோக்கு நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து வளகாப்பு வீடியோல பாத்தீங்க, நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணீங்க, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க தான் நிறைய பேர் இவங்க தான் நீ எடுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம். அதுவும் இல்லாம நிறைய பேர் எங்களுக்கு இன்ஸ்டால இன்பாக்ஸ்லயே அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து இவங்க தானே அப்பா அம்மா அப்படிங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பி அதுவும் கன்ஃபார்ம் எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. போட்டோ தனியா வேண்டாம், நம்மளுக்கு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு விருப்பம் இருக்காது. சரி, ஓகேங்களா. ஓகே, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து குட்டிமா ஸ்கூலுக்கு சேர்க்கணும். ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பணும். போய் அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல்ல போய் கேட்கணும். ஏன்னா 1ஆம் தேதி ஸ்கூல்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக போய் கேட்கணும். பை.